முன்பே அது குறித்து நெகட்டிவ் விமர்சனங்கள் சிறிய படங்களை பெரிய அளவில் பாதிக்கும் என கோவையில் பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ராகுல் நிதாத் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் ராஜ், ஜெயமோகன், பவ்யா திரிகா, பாதயா பிரசாத் ஆகியோர் நடிப்பில் வெளியாகியுள்ள பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் கோவை பிராட்வே சினிமாஸ் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய படத்தின் இயக்குனர் ராகுல் நிதாத் மற்றும் நடிகர் ராஜ், ஜெயமோகன், மைக்கேல் ஆகியோர் பேசுகையில் பன் பட்டர் ஜாம் திரைப்படம் ஆண்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பெண்கள் அதிகமானவருக்கு பிடித்துள்ளது. குடும்பமாக பலரும் வந்து திரைப்படத்தை கண்டு செல்கிறார்கள் என தெரிவித்தனர். ஒரே நாளில் அதிகமான திரைப்படங்கள் வெளியாகும் பொழுது எத்தனை திரைப்படங்கள் என்று முடிவு எடுப்பது நடிகர்கள், இயக்குநர்கள் கையில் இல்லை. அது இயற்கையாக எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது என தெரிவித்தார். தம்மை பலருக்கும் அடையாளம் காட்டியது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தான் என்றும் கூறிய நடிகர் ராஜ், ஒரு திரைப்படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டையும் கூறுவதுதான் ஒரு விமர்சனமாக இருக்கும். அதை தவிர்த்து கிண்டல் செய்வது தவறு என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார். சூப்பர் ஸ்டார் நடித்த பாட்ஷா திரைப்படம் ரிலீஸ் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளதை பார்க்கும்போது சற்று பயமாக இருந்தது. ஆனால் நம்முடைய படம் ஓடும் பொழுது அருகில் தலைவர் படமும் ஓடுகிறது என்பது ஒரு பெருமையாக உள்ளது என தெரிவித்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதில் விக்ராந்த் நடித்துள்ளார். திடீரென அவரை பார்க்கும் பொழுது அதற்கான வரவேற்பு நன்றாக உள்ளது. இந்த படத்தின் பெயரை வைப்பதற்கு சிறிய வயதில் சாப்பிட்ட ஏதேனும் ஒரு உணவு மிகவும் பிடித்திருக்கும். எனவே யதார்த்தமாகத்தான் இந்த பெயர் அமைய பெற்றது என்று தெரிவித்தார். பொதுமக்கள் திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன்பே அந்த திரைப்படம் குறித்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வரும்பொழுது சிறிய படங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று, இது போன்ற சின்ன படங்களை பெரிய படங்கள் ஆக்க வேண்டியது ரசிகர்களின் பொறுப்பு எனவும் அனைவரும் குடும்பத்துடன் திரையரங்குகளுக்கு வந்து பாருங்கள் என பன் பட்டர் ஜாம் திரைப்பட குழுவினர் தெரிவித்தனர். படத்தோட இயக்குனர் ராகுல் மித்ரா எல்லா இடத்துலையும் வந்து போராட்டத்தோட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இந்த அளவுக்கு ஓவரால் இளைஞர் ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கல. இளைஞர்களுக்கு மேஜராக பிடிக்கும்னு நினச்சோம். பட் அதை தாண்டி பெண்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. அண்ட் இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபிலிம். உங்களை சிரிக்கவும் வச்சு கடைசியில் கொஞ்சம் சுண்டிக்க வைக்கணுன்றது நான் நம்புகிறேன். ரொம்ப ஃபீட்பேக்லாம் வந்துருக்கு. நான் அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 2.5 hours ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணுங்கள். எங்ககிட்ட உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபில்மாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். கோயம்புத்தூர் மக்கள், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். நான் மைக்கேல். கோயம்புத்தூர் என்னோட சொந்த ஊர். என் சொந்த ஊரில் வந்து பிராட்வே சினிமாஸில் நம்ம பன் பட்டர் ஜாம் படம் பார்க்குறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். இது மொத்த குடும்ப சகிதமாக எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாரும் தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்கள். பார்த்து இந்த மாதிரி சின்ன படத்தை வந்து பெரிய படம் ஆக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மெயினாக இது ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஒரு பேக்டு ஹவுஸோட பார்த்தா ஒரு நிறைய இடத்துல கைத்தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. எல்லா ஜோக்ஸும் நல்லா ப்ராப்பராக லேண்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக எல்லா தியேட்டர்ஸுக்கும் போகிற இடத்துலலாம் ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக பார்த்தோம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. எங்கள் படம் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி, ஒரு மாதிரி கூட்டமாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜனரஞ்சகமாக பண்ணால் தான் ஒரு ஜாலியாக இருக்கும். தனியாக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவங்க மட்டும் தான் ஜாலியாக இருக்குமே தவிர ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்காது. இப்போ எங்களுக்கு வந்து அந்த செலிப்ரேஷன் பாக்கியத்தை